ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக அண்ட் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் காம்போ பார்க்கலாம். இந்த தோசையோட சவுண்டை கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த தோசை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரெசிபியை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த தோசைக்கு ஒரு பக்காவான சைடிஷ் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 துண்டு அளவுக்கு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்போடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்போடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டோம் அப்படின்னாலே போதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ், ஈவினிங் ஸ்நாக் ரெசிபீஸ் அண்ட் குழம்பு வெரைட்டிஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபீஸோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு தக்காளி பாதி அளவுக்கு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இது போல் பாதி அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 15 துண்டு தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்து வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட சூடு அப்படியே ஆற விட்டுடுங்க. வெங்காயம் தக்காளி சூடு ஆறுற டைமில் நம்ம தோசைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை நம்ம வீட்டில் உப்புமா செய்ய யூஸ் பண்ணோம்ல, அந்த ரவை தான் எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் எடுத்துக்கிற ரவை பெருசாக இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸி கப்பில் ரவையை போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ரவையை அளந்து எடுத்தோம்ல, அந்த கப்பாலேயே 3/4 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு தயிர், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாவை நல்லா கரைச்சி விட்டுடலாம். மாவை கரைச்சி விடும்போது பார்த்திங்கன்னா மாவு அங்கங்கே கட்டி பிடிக்காமல் நல்லா ஸ்மூத்தான மாவாக இருக்கிற போல் கரைச்சி விட்டுக்கணும். இந்த மாதிரி மாவில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் ஸ்மூத்தாக கரைச்சிக்கோங்க. இப்போது இந்த ரவையை ஊற வைக்கிறதுக்கு நமக்கு தண்ணியோட அளவு பத்தாது, அதனால் இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி விட்டுடலாம். மாவை கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ண கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு திரும்ப இந்த மாவை நல்லா கலந்து விட்டுடலாம். மாவை கலந்து விட்டதுக்கு அப்புறமா மாவை கரண்டியால் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். நம்ம இந்த ரவையை ஊற விட்டோம் அப்படின்னா இந்த மாவு இன்னுமே நல்லா கெட்டியாகி வருங்க. மாவை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். மாவு ஊறிட்டுருக்க டைமில் நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதை அப்படியே மிக்ஸி கப்பில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சட்னியை அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி அரைச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் இந்த சட்னி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். சட்னியை தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு அதை அப்படியே இந்த சட்னி கூட சேர்த்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இந்த தோசைக்கு சூப்பராக ஒரு பக்காவான டேஸ்ட்டில் சட்னி ரெடி. நம்ம 10 நிமிஷமாக மாவு ஊற விட்டுருந்தோம்ல, மாவு ஊறிக்கான்றதையும் பார்த்துடலாம். மாவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கரண்டியால் மாவை நல்லா கலரி விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கும். ஸோ ரவை நல்லாவே ஊறி வந்திருக்குங்க. இப்போ இதில் திரும்ப நம்ம ரவையை அளந்து எடுத்தோம்ல, அதே கப்பாலேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி விட்டுக்கலாம். மாவு கூட தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னு. இந்த அளவுக்கு மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. தோசை ஊற்றுறதுக்கும் மாவு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் மேலே தண்ணி தெளித்ததும் இந்த மாதிரி திரண்டு ஓடுதில்லை, இந்த அளவுக்கு தோசைக்கல் சூடாக இருக்கணும். தோசைக்கல் மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம்ல வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அந்த மிக்ஸிங்கை நம்ம அந்த தோசைக்கல் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அந்த மாவை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு கரண்டியில் மாவு எடுத்து இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. தோசைக்கல்லில் இந்த மாதிரி மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா மாவு சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து எண்ணெய் நெய் பட்டர்லாம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த தோசை அப்படியே வேகட்டும். நம்ம மாவு வந்து ரெடி பண்ணுறோம்ல, அப்போவே வந்துட்டு அதில் பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றுறதை விட வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தோசைக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றணும் அப்படின்னா நம்ம செய்கிற எல்லா தோசையிலுமே வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லிலாம் இருக்கும். அதே போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பச்சை மிளகாய் இல்லாமல் வெங்காயம், கொத்தமல்லியை மட்டுமே நம்ம சேர்த்து தோசை செஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை நல்லா வெந்து வந்திருக்கு. கலர் வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நடுவில் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ அந்த தோசையை வந்துட்டு நம்ம தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம். தோசையை எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் தோசை எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்றது. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான அண்ட் டேஸ்டியான கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா தோசைக்கு நான் செஞ்சு காமிச்சிருந்த அந்த சட்னி பக்காவான டேஸ்ட்டில் இருக்கும். இது ரெண்டுமே செம்ம காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை ஊற்றுனதுக்கு அப்புறமா தோசை எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்குன்றதை நான் வந்து நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். சவுண்டை கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான அடுத்த ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.